10 நிமிஷம் போதும். சூப்பரான நேச்சர்ஸ் வீட்லேயே செய்யலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க. 2 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இதெல்லாம் பிசைஞ்சிட்டு 4 போர்ஷனாக பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி திரட்டிக்கணும். ஆனால் கொஞ்சம் மெலிசாக திரட்டிக்கணும். கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஃபோக்கை வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுறது. சூடான எண்ணெயில் இந்த குட்டி குட்டி போர்ஷன் எடுத்து போட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான நேச்சர்ஸ் ரெடி. மிளகாத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸ், முட்டை, ஸ்நாக்ஸுக்கு நேச்சர்ஸும் சாஸும் தான் கட்டியிருந்தேன். தேங்க்யூ.